கேமரால பார்க்க முடியல, உள்ளுக்குள்ளே கால் பீட்டு போகுது. பாட்டு டி ராஜேந்தர் யாரையுமே தொடர்பு இல்லாம இவருக்குன்னு ஒரு பேட்டர்ன். அந்த காலத்துல நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம்னா ரீரெக்கார்டிங்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. இவரு இந்திய உலகத்திலே முதல் முறையா வாடா எம் மச்சி வாழக்கா பச்சி வாங்கடான்னு ஒரு அடி அடிப்பார். டமால் டயலாகோட ரீரெக்கார்டிங். ரீரெக்கார்டிங்ல ஒரு விஷயத்தை இப்படி பண்ண முடியுமா? இதெல்லாம் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. அவரை தவிர வேற யாராவது அந்த மாதிரி பண்ணிருக்க பண்ண முடியாது. விமர்சனம் வரும், நீ பேசிட்டு போ. ஆட்டங்காளி படுதாக்காளி வாடா என் தக்காளி. அவருடைய படத்தினுடைய ஆடியோ கதை வசனம் திரு ஓடிட்டு விட்டு கிடையாது. ஒருவரை பற்றி தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அது காதலாகிறது. டி ராஜேந்தர்ங்கிற ஒரு மனிதரை நம்ம உண்மையிலேயே தனித்து அடையாளம் தான். இளையராஜாங்கிற ஒரு ஆளுமை ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறார். இப்போ ஒரு இசையமைப்பாளர் அவராம்னா ஏறக்குறைய அந்த சாயல்ல தான் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறேன், அதான் இசை. தகதிமி தகஜூர்ல இருந்து அப்படியே தகிட்டு கிட்ட போவோம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமா. டி ராஜேந்தர் யாரையுமே தொடர்பு இல்லாம இவருக்குன்னு ஒரு பேட்டர்ன், இவருக்குன்னு ஒரு சவுண்டு, இவருக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இல்ல, இவருக்குன்னு ஒரு சவுண்டு எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஏறத்தாழ தங்கைக்கு ஒரு கீதம், மைதிலி என்னை காதலி, அதுக்கு அப்பதான் வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு டி ராஜேந்தருக்கு இசை உதவியாளர்களாக இருந்தவர் ஜோசப் கிருஷ்ணா. எம்எஸ் வீட்டர் இருந்தவர். அதனால ஜோசப் கிருஷ்ணா நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சத்தம் இல்லாம அது ஒரு மெலடியா கொடுத்துருப்பாங்க. ட்ரிபிள் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, ட்ரிபிள் அதிகமா. கரை காற்றே நில்லு சொல்லு அப்படின்னு நீங்க அந்த மெலடியா இருக்கட்டும். நீங்க இப்போ கூட இந்த பாட்டு போடுவாங்களே, அதுல என்னது, கூடையில கருவாடு கூந்தலுல பூக்காடு, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ராவடியான பாட்டா இருக்கட்டுமே இருந்தா கூட அதுக்குள்ள ஒரு இது இருக்கும். இவர் நீங்க மைதிலி என்னை காதலி, உறவை காத்த கிளிக்கு பிறகுதான் ஸ்டைல கொஞ்சம் மாத்துறாரு. ஆமா, ஸ்டைல மாத்துறாரு. அவர் இயக்குன படங்கள் இல்லாம வெளிப்படங்களுக்கு நிறைய கூலிக்காரன் பண்ணிருக்காரு, பூக்கள் விடும் தூது படம் பண்ணிருக்காரு. ரெண்டாவது என்கிட்ட அந்த காலத்துல நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம்னா ரீரெக்கார்டிங்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. ஆமா, ஒரு 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 சோகமான காட்சினா இதுதான் வாசிக்கணும், ஒரு ஃபைட் சீன்னா இதுதான் வாசிக்கணும்னு வச்சுக்கோங்க. இவரு டயலாகோட ரீரெக்கார்டிங். இந்திய உலகத்திலே முதல் முறையா வாடா எம் மச்சி வாழக்கா பச்சி வாங்கடான்னு ஒரு அடி அடிப்பார். டமால் அந்த சவுண்டோட டயலாக் வரும். ரீரெக்கார்டிங்ல ஒரு விஷயத்தை இப்படி பண்ண முடியுமா? யோசிச்சிருக்காரு பாருங்க. ஆமா ஆமா, இவரு சிம்பு சின்ன பையனா இப்ப நடிக்கிறப்ப, என் பாணியே தனி, உனக்கு பிடிச்சிருக்கா சனி சரி கொஞ்சம் குனி ஆடுவர். அது என்னன்னா உங்களுக்கு அந்த 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 படங்க பாக்குறப்ப அது வரைக்கும் இளையராஜா அந்த மியூசிக் ரீரெக்கார்டிங் ஆர்ஆர் அப்படி ஒரு மைல்டா பார்த்துட்டு இப்போ ஒரு ரீரெக்கார்டிங் ஃபைட் சீன்ல டயலாக் பேசி ஃபைட்டு. ஆனா எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஊர்ல இது மாதிரி ஏதாவது நடந்து பார்த்துருக்கீங்களா? இவன் சண்டை போடையில மூக்குல குத்திடுவான், அங்கே அடிப்பான் இங்கே அடிப்பான், ஐயோ அம்மானு சத்தம் தான் வரும். அது அப்படியே பாட்டா வச்சிருப்பாரு. இல்ல, இது நின்று நிதானமா நெல்லு என் பாணி என் பொசிஷன்ல நில்லு நீ இரு, நான் டயலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ நகலக்கூடாது, சொல்லிட்டு தான் அடிக்கிறது. ஆமா, நீங்க யோசிப்பாங்களா? அதை மக்கள் ரசிச்சா பாருங்க. ரீரெக்கார்டிங்ல ஒருத்தர் அடிச்சு ஐயோ அம்மான்னு கத்துவாங்கல்ல, இவர் ரீரெக்கார்டிங் போட்டு ஐயோ அம்மா இதெல்லாம் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. ஆமா, இது என்னன்னா fill in the blanks தான். அதாவது அந்த ஒருத்தன் கதறத அத சவுண்ட் ஆக்கி அது ரீரெக்கார்டிங்ல போஸ்ட் பண்ண விஷயம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். ஆமா, நீங்க அவரை தவிர வேற யாராவது அந்த மாதிரி பண்ணிருக்க பண்ண முடியாது. விமர்சனம் வரும், நீ பேசிட்டு போ. ஆனா அதுல பெரிய பியூட்டி என்னன்னா, அந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அவருடைய படத்தினுடைய ஆடியோ கதை வசனம் திரு ஓடிட்டு இருக்கும் டீ கடையில. ஆமா, நீங்க எல்லா படங்களும் நீங்க உறவு காத்துகளே ஒரு டீ கடையில ஓடுச்சு அப்படின்னா எனக்கு அதிகமா ஓடுனது எனக்கு விதி எந்தங்க கல்யாணம் ரெண்டு எந்த டீ கடையில கதை வசனம் ஓடிட்டு இருக்கு. கதை வசனத்தை கேட்ட காலங்கள் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு அது புரியல. அவங்களுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா, அவனுக்கு ஒரு படத்தை ஒரு 100 தடவை பார்த்த நினைவு. ஒரு படத்தை ஒரு தடவை பார்த்துருவாங்க. ஆமா, பார்த்துட்டு அப்புறம் கேசட் வாங்கி கொண்டு பதிஞ்சு ஒரு சில பேர் தலைமாட்டிலே வச்சிருப்பாங்க. அந்த டேப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, பார்த்துட்டு இவர் சொல்லுவாரு, நான் கண்ணா கொன்ன கண்ணே கண்ணேன்னு வளர்த்தேன், நீ கண்ணா கண்ணான்னு ஓடுறியா, ஓடு ஓடு அப்படின்னு டீக்கல் அங்க ஓடிட்டு இருக்காங்க சவுண்டு. அதை கேட்டு மக்கள், அதாவது ஒரு கதை வசனத்தை திருப்பி திருப்பி கேட்ட ஒரு ஜெனரேஷன் இருக்கு பாருங்க. ஆமா, அதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு அப்படி எல்லாம் கேட்டோம்னா படத்தை பார்த்துட்டு படத்தை உட்கார முடியல, போர் அடிக்கிறாங்க. நீங்க சாதாரணமா கேட்டா கூட என்ன நீ டிடிஎஸ்ல கேளு. இல்லை, இந்த நேரத்தில் நம்ம டி ராஜேந்தர்ங்கிற ஒரு மனிதரை நம்ம உண்மையிலேயே தனித்து அடையாளம் தான்.
ஆமாமா, நீங்க அதுல நீங்க அவருடைய இளையராஜாங்கிற ஒரு ஆளுமை வந்து பாடல்கள் மட்டும் இல்ல சார். நீங்க ரீரெக்கார்டிங் அதான் சொல்றேன். ரீரெக்கார்டிங்ல ஒருத்தர் கதறத ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. பாடல்கள்லயே எனக்கு ஒரு சில பாடல்கள் எனக்கு ரொம்ப சிலிர்க்க வச்சிருக்கு. எந்த பாட்டு அப்படின்னா எந்தன் பாடல்களில் நீங்க சான்ஸே கிடையாது. கனவென்னும் மாலைக்குள்ளகப்பட்ட கரும்பே. நீங்க அந்த அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, அப்புறம் வந்து 400 அப்படி சொல்லுவாங்க. ஆனா இதை தாண்டி இந்த மாதிரி பாடல்கள் இருக்குல்ல, சம்மந்தமே எல்லாரும் தீம்தனா நீங்க அதையும் சேர்த்தே நம்ம ரசிப்போம். ஆமா, இப்ப இளையராஜாங்கிற ஒரு ஒரு ஆளுமை வந்து ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறார். இப்போ ஒரு இசையமைப்பாளர் வராருன்னா ஏறக்குறைய அந்த சாயல் தான் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா நான் ஒரு சாயல், நான் ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறேன். ஆமா, அதான் இசை தனி ட்ரெண்ட். யார் சாயல் இருக்கு, யாரு சாயலுமே இருக்காது. இன்னைக்கு இப்ப நீங்க கேட்டீங்கனாலுமே அவருக்குன்னு ஒரு ஸ்டைல். அது மட்டும் இல்ல, அவர் மொழியே வேற மாதிரி வச்சுப்பாரு. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தாளம் வந்தது பாட்டை வச்சு, இதுதானே கரெக்டா இருக்கணும். இவர் என்ன பண்ணுவாரு, இவர் ஊர்ல பேசிட்டு பாரு உள்ள இருக்கு, அதை அப்படியே எழுதுவாரு. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தாளம் வந்தது பாட்டை வச்சி அப்படிம்பாரு. எனக்கு இந்த வச்சிங்கிறது வந்து உங்களுக்கு மாயா தஞ்சாவூர் சைடுடைய கலோக்கியல் ஸ்லாங். அவர் அதை அப்படியே வைக்கிறாரு. அவர் என்ன யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு போல இருக்கு. பாட்டை வச்சு சார், அன்னைக்கெல்லாம் வந்து இந்த பாடல் எழுதுறதுக்கு வந்து ஒரு வரைமுறை இருந்துச்சு. நீங்க அந்த வார்த்தைக்கு இப்படித்தான் போடணும், இப்படித்தான் முடிக்கணும் அப்படிங்கிற. அதெல்லாம் நீங்க என்னத்த முடிக்க சொல்லுங்க, நான் முடிக்கிறேன். எனக்கு இதுல ஒரு பெரிய அனுபவம். பொங்கல் நேரம் எங்க வீட்டுல அப்பா வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில இந்த பாட்டு ரேடியோல போடுது. என்ன பாட்டுனா எந்தெங்க கல்யாணில் ஒரு பாட்டு தெரியுமா, என்னோட மீனாட்சி. இந்த பாட்டு கரெக்டா எங்க அப்பா சூடம் காட்ட போறாரு, தேங்காய் உடைச்சு சூடம் காட்ட போறாரு. அப்போ ஒரு இது போடுவாரு, இது எஸ்பிபி, அடங்கோ புராணே அப்படிம்பாரு. ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, அது ஒரு 9 கோப்புரானே பாரு. எங்க அப்பா சாமி கும்பிடுறத விட்டு என்னை விரட்டி இருக்காரு. சாமி கும்பிடுற நேரத்துல என்ன பாட்டு அவசரமா. ஆமா, அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் ரீராஜேந்திரங்கிற ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்துவமா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். ஆமா, அதாவது அவரை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். ஆமா, நிறைய பேசலாம். ராஜேந்திரன் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் பாக்யராஜுக்கு பல பேர் இசையமைச்சாங்க. அவரும் ஒரு இசையமைப்பாளர். அவரும் இசையமைப்பாளர். காவடி சிந்து இன்னொரு படத்துக்கு மியூசிக் பண்ணா, இது நம்ம ஆளுக்கு பண்றாரு. ஆமா, இது நம்ம ஆளுலாம் நீங்க வந்து திரைஹிட் தானே உங்களுக்கு. இது நம்மால பாட்டால ஹிட். ஆமா ஆமா, அந்த படம் அதுலயும் அந்த படத்தினுடைய கதை வசனமும் ஓடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். ஆமா, அது ஓடும். பாக்யராஜ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்பிபி குறைந்த படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பாடல்களும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட். அதுவும் வந்து எஸ்பிபி துடிக்குங்கிறங்கெல்லாம் நீங்க என்ன அழகான பாட்டுன்றீங்க. துடிக்குங்கிறங்கள் அதுக்கு பிறகு நீங்க ரொம்ப சிகரம் வச்ச மாதிரி எஸ்பிபிக்கு சிகரம் தான். ஆமா, சிகரம் இப்ப சிகரமாச்சு. அந்த பாட்டுலாம் வந்து அவருக்கு கை கொடுத்தது அந்த பாட்டுல உனக்கு வரிகள் இருக்கு இல்லையா, வைரமுத்து. ஆமா ஆமா, வரிகள் வந்துட்டு ரொம்ப கை கொடுத்துருக்கும். நீங்க அந்த இசையமைப்பு பாடகராக இருந்து இசையமைப்பாளர், அவரும் சில படங்கள் பண்ணாரு. இவங்க எல்லாமே தனித்துவமாக ஒரு தெரியாம. எஸ்பிபி தனித்துவம் தான், தனித்துவம் தான், யாருடைய சாயல் இருக்காது. ஆனால் என்னன்னு தெரியல, ஆனால் அவருக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட ஆக்சுவலாக இந்த படம் கேட்டது வானமே இல்லைக்கு கேட்டது எஸ்பிபி தான் கேட்குறாரு, பாலச்சந்தர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ஒரு நாளைக்கு 10 பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதம் போச்சுன்னா எவ்வளோ பாட்டு, 300 பாட்டு போயிடும். ஆமாம், அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மரகதமணின்னு ஒரு பையன் இருக்காரு, நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அஜித்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அவர் தான். அஜித் வந்து இப்போ இவர் வந்து ஒரு படத்துக்கு இப்போ தெலுங்கு படம் பிரேம புத்தகம்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல இவர் பாடுறாரு. அப்ப அந்த நடிக்கிறார் நினைக்கிறேன். அந்த படத்தில் நடிக்கிறாரு. அப்ப அந்த படத்தில் நடிச்சவர் தான் அந்த தெலுங்கு படத்தில் நடிச்ச பையன் தான் அஜித் குமார், ஒரு நடிகர். ஆமா ஆமா, அப்ப தமிழ்ல அவர் ஆல்ரெடி தலைவாசல் ஒரு படம் பண்றாரு. ஆமா, தலைவாசல் இவர் நடிச்சிருப்பாரு, ப்ரொஃபஸர் நடிச்சிருப்பாரு. அந்த கம்பெனி சோலா கிரியேஷன்ஸ் படம் வந்து ஒரு படம் பண்றாங்க, அமராவதினு ஒரு படம் பண்றாங்க. அமராவதியில படம் பண்றாங்க. படத்தில் நடிச்ச ஒரு பையன் இருக்கிறாரு. அதே சோலா கிரியேஷன்ஸ் தமிழ்ல படம் பண்றாங்க. செல்வா டைரக்ஷன்ல புதுமுகங்களை வச்சு பண்ணுவோம் காதல் படம். அப்பதான் அவர் தான் வந்து ரெஃபர் பண்றாரு அஜித்தை. ஏன் சொல்றேன்னா, அஜித்தை உருவாக்கிய முக்கியமான நபர்கள் எஸ்பிபி ஒரு விஷயம். ஆமாம், அதையும் நம்ம பதிவு பண்ணணும். அந்த எஸ்பிபியும் சில பாடல்கள் பண்ணுது. நிறைய நீண்ட ஒரு உரையாடல் எங்களுக்கு தான். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.